வணக்கம். இந்த செஷன்ல SAP ப்ரொடக்ஷன் பிளானிங்ல என்னென்ன சேஞ்சஸ், என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அதாவது ECCலேருந்து S/4HANA வரும்போது என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்ததுன்னு பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் யூஸராக இருக்கலாம், கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், SAP ட்ரெயினராக இருக்கலாம், இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கலாம். அதாவது புதுசாக S/4HANA இம்ப்ளிமெண்டேஷன் அல்லது மைக்ரேஷன், அது எல்லாத்துக்குமே இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்ம என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, அந்த சேஞ்சஸ் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு எவ்வளோ முக்கியம், இதை வச்சு பிஸ்னஸோடைய பிளானிங் அண்ட் மற்ற ஆக்டிவிட்டிஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதெல்லாம் மெஷர் பண்ண போகிறோம். அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி செஷனில் நம்ம SAP S/4HANA MMல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ECCக்கு எகெயின்ஸ்டாக வர்றதுல அப்போ வந்து நம்ம என்ன பேசணும்னாக்கா, எப்படி SAP வந்து எவல்யூஷன் நடந்தது, அது R3 S/4HANAக்கு எப்படி வந்தது, இந்த எவல்யூஷன் வந்து அதாவது இந்த மாற்றங்களை நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் SAPடைய சப்போர்ட் டைம்லைன்ஸ் எப்பப்பெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு S/4HANA அப்படின்ற டேட்டாபேஸ் எதுக்காக வந்தது, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அதுக்கப்புறம் யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த ECC வர்சஸ் S/4HANA அதில் இருக்கக்கூடிய ஃபியூரி அது வந்து என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த அப்டேட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஈச் வெர்ஷன் நடக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் நம்ம என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, என்னென்ன சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் மாடியூலில் S/4HANAவில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் போன செஷனில். இந்த செஷனில் நம்ம மெயின் டிஃபரன்சஸ் SAP ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் ECC S/4HANAவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது MRP லைவ் அப்படின்றது வந்து எப்படி பிளானிங்கிறத ஒரு கம்ப்ளீட் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு மாதிரி கொண்டு போச்சு MRP லைவ் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் அப்படின்றது ஏன் மேண்டேட்ரியாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபியூரி பேஸ் MRP காக்பிட் அது எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ், அதாவது டிமாண்ட் ட்ரிவன் MRP, ப்ரிடிக்டிவ் MRP, எம்பெடட் PPDS, இதனுடைய மேஜர் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றதும் பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இது வந்து ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம், ப்ராசஸ், இதில் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ SAP S/4HANA அப்படின்றது வெறும் டெக்னிக்கல் அப்கிரேட் மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஷிஃப்ட், அதாவது பெரிய ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அதில். அதாவது பிளானிங் வந்து SAPல எப்படி நடக்குது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு புரட்சி மாதிரி நடந்திருக்கு அதில். இந்த ECCயில் சில இதெல்லாம் வந்து S/4HANAவில் ஒர்க் பண்ணாது. அதே சமயத்தில் நிறைய புது ப்ராசஸ் வந்துட்டு S/4HANAவில் வந்திருக்கு, நிறைய சேஞ்சஸும் ஆயிருக்கு அதில். S/4HANA பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா, ஃபாஸ்டர் பேக்ரவுண்ட் ஜாப்ஸ், சிம்பிளிஃபைடு பிளானிங் லாஜிக், அப்புறம் நியூ பிளானிங் டூல்ஸ், அது எல்லாமே வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நமக்கு பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னாக்கா, இதெல்லாம் நம்ம எப்படி அடாப்ட் பண்ணுறது, அதாவது எப்படி வந்து நம்ம சிஸ்டத்தில் கொண்டு வர்றது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த சேஞ்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது ரொம்ப நமக்கு கிரிட்டிக்கலாக இருக்குது. அது இது வந்து கன்சல்டன்ஸுக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணும்போது ஒரு பிஸ்னஸுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு தேவைப்படுது. அதே சமயத்தில் பிளானர்ஸ் மற்றும் சப்ளை செயின் மேனேஜர்ஸுக்கு மற்றும் பிஸ்னஸ் லீடர்ஸுக்கு என்னெல்லாம் S/4HANA நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செஷனை வந்து நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாசிக் MRP வர்சஸ் MRP லைவ். SAP ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் கோர் இன்ஜின் என்ன? MRP ரன். ECCயில் கிளாசிக் MRP அப்படின்னு ரன் ஆச்சு. அது வந்து என்னன்னாக்கா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் MD01, MD02, MD03 இதெல்லாம் யூஸ் பண்ணிருந்தோம். அது எல்லாமே அபாப் பேஸ்டு ப்ராசஸ், எல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராம்லாம் அபாப் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ். பட் S/4HANAவில் MRP லைவ் அப்படின்றது வருது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா HANA டேட்டா பேஸ் பண்ணி இன் டேட்டா பேஸ் லாஜிக் எக்ஸிக்யூஷன் அண்ட் பேரலல் ப்ராசஸிங் இந்த பேசிஸ் வந்து இது ஒர்க் பண்ணுது. இது என்ன பண்ணாக்கா மல்டிபிள் டிரான்சாக்ஷன் கோர்ஸ் நம்ம MD01, MD02, MD03 அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணிட்டு ஒரே ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது MD01N அப்படின்ற டிரான்சாக்ஷனில் வருது. அதில் ப்ளஸ் டிராஸ்டிக்லி இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸும் இதில் வந்திருக்கு. அதில் கிளாசிக் MRP வந்துட்டு இப்போ ஸ்டில் நம்ம S/4HANA யூஸ் பண்ணலாம், அந்த கம்பேட்டபிலிட்டி பேக்கன் வழியாக யூஸ் பண்ணலாம். பட் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் SAP எல்லாமே பார்த்தீங்கன்னா MRP லைவ்ல தான் போகும். அதனால MRP லைவ் யூஸ் பண்ணல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறாங்க அதில். ஸோ பிஸ்னஸ் யூசர்ஸும் கன்சல்டன்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த MRP லைவை எப்படி யூஸ் பண்ணுறது, அதனுடைய பெனிஃபிட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, அதெல்லாம் தான் பார்க்கணும் இப்போதைக்கு. ஸோ அதனால் அதை கற்றுக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். கிளாசிக் MRP ECCயில் ரன் ஆகும்போது நிறைய டைம் எடுக்கும். அப்போ என்ன ஆகுனாக்கா லிமிட்டெட் விசிபிலிட்டி வேறு இருக்கும், நிறைய காம்ப்ளெக்ஸ் டேபிள் டிபெண்டன்சிஸ்லாம் இருக்கும். அதில் S/4HANA டேட்டா பேஸ் ஆச்சுனாக்கா MRP வந்துட்டு MRP லைவ்னு வரும்போது ரொம்ப ஹை ஸ்பீடு இன் மெமரி பிளானிங் என்ஜினில் வந்துட்டதுனால ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருது.
இப்போ அக்ராஸ் த பிளான்ட் வேரியஸ் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கனாலே அந்த எம்ஆர்பி ரன் எல்லாமே மினிட்ஸில் முடிஞ்சு போகுது அதில். அதனால சிம்பிளிஃபைடு டேட்டா மாடல்ஸு ப்ளஸ் பெக்கிங் அனாலிசிஸ் பெட்டர் டிரான்ஸ்பரன்சி இது எல்லாமும் கிடைக்குது நமக்கு இந்த எம்ஆர்பி ரன் முடிஞ்சது. அப்போ அதனால் பிஸ்னஸ் யூசர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் என்னன்னாக்கா இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த பிஓஎம் ப்ளஸ் இந்த எம்ஆர்பி ஏரியா இதெல்லாம் பக்காவாக என்ன தேவையோ அதை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிட்டு மெட்டீரியலை வந்துட்டு டெஃபனிஷன்ஸும் ரொம்ப கிளியராக வச்சுருந்தோம்னாக்கா இன்னும் ஃபர்தராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எம்ஆர்பி லைவ் வர்றதுக்கு. ஸோ இந்த க்ளீன் டேட்டா வித் அந்த இன்மெமரி பிளானிங் என்ஜின் த்ரூ S4HANA ட்ரமேட்டிக் ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரெஸ்பான்சிவ் பிளானிங் சைக்கிள் கிடைக்கும். இது வந்து பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். S4HANA வந்துட்டு எம்ஆர்பி பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே இம்ப்ரூவ் பண்ணல, இது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. இசிஸில் வந்து நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி MD04 MD06 இன்னும் நிறைய டிரான்சாக்ஷன் கோட் வச்சு தான் நிறைய அனலைஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும். S4HANAல எம்ஆர்பி காக்பிட் அப்படின்ற ஒரு ஃபியோரி பேஸ்டு ஆப்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் இன்ட்யூட்டிவ் ஆக்ஷனபிள் இன்டர்ஃபேஸ் வந்து நிறைய கிடைக்குது அதில். ஃபார் எக்ஸாம்பிள் சில ஆப் இருக்குது, மானிட்டர் மெட்டீரியல் கவரேஜ் அப்படின்னு இருக்குது. மானிட்டர் மெட்டீரியல் கவரேஜ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா எப்போ ஃபஸ்ட்டு டைம் ஷார்ட்டேஜ் வருது அப்படின்றது நமக்கு ரிப்போர்ட் வந்து விசுவலாக கிடைச்சிடும் அதில். அதை பேஸ் பண்ணி டக்குன்னு உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு வழி இருக்குது அதில். ஃபார் எக்ஸாம்பிள் உடனே பர்ச்சேஸ் ஆர்டர் போடணுமா, பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணணுமா, அல்லது ரீஷெடியூலிங் பண்ணணுமா, இது எல்லாமே அந்த ஆப்லேயே போட்டு பண்ணிக்கலாம் ஒரே இதில். அது இல்லாமல் ஒரு விஷுவல் அப்கிரேட் மட்டும் கிடையாது, எப்படி பிளானிங் பண்ணுறது வந்து இதில் வந்து ரொம்ப அதாவது இம்ப்ரூவ்டு பிளானிங் எப்படி பண்ணலான்றது நம்ம இந்த ஃபியோரி ஆப் மூலமாக நிறைய நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதில். ஸோ பிஸ்னஸ் யூசர்ஸ் கன்சல்டன்ஸ் என்ன செய்யணும்னாக்க இதில் வந்து நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதாவது இந்த ஆப்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இது வந்து பிஸ்னஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ப்ளஸ்ஸு இந்த ஃபியோரி ஆப்பில் வரக்கூடிய டீட்டெயில்ஸ் எப்படி விவரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்றத நல்லா தெரிஞ்சிருக்கணும். இசிசியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிளையண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரொடக்ஷன் வெர்ஷன் வந்து பைபாஸ் பண்ணியிருப்பாங்க, வெறும் பிஒஐ மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதில் ரூட்டிங் செலெக்ஷன் வச்சு பண்ணியிருப்பாங்க. S4HANA வந்து இது பண்ண முடியாது, ஏன்னா ப்ரொடக்ஷன் வெர்ஷன் வந்து மேண்டேட்ரி பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம பிளான் ஆர்டர் வேணுனாலோ இல்லை ப்ரொடக்ஷன் ஆர்டர் கிரியேட் பண்ணாலோ இல்லை சப்பாரனை பிஆர் பண்ணாலோ கண்டிப்பாக இந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இருந்தால் தான் பிஓஎம் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகும். அதனால் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இல்லைனாக்கா நமக்கு ப்ரொபோசல்ஸ் கிடைக்காது, அது பிஓஎம் எக்ஸ்ப்ளோஷன் கிடைக்காது. வித்தவுட் வேலிட் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் பிஓஎம் எக்ஸ்ப்ளோஷன் வந்துட்டு நமக்கு வராதனால பிளான் ஆர்டரும் ஜென்ரேட் ஆகாது. எம்ஆர்பி ரன் பண்ணுறப்ப நமக்கு எரர் வந்துடும், இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இல்லைன்னு சொல்லி வந்துடும். இதனால என்ன ஆச்சுனாக்கா மாஸ்டர் டேட்டா டிசிப்ளின் மேஜராக வந்திருக்கு. ஸோ இதனால வந்தாக்கா பிஓஎம் ரூட்டிங் அந்த காம்பினேஷன் ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணுறாங்க, ரொம்ப கண்ட்ரோல்டு மெத்தடில் இது இருக்குது. ப்ளஸ் கன்சிஸ்டன்ட்லி யூசேஜ், அதாவது பிளானிங் மட்டும் இல்லை, காஸ்டிங் பிளானிங் எக்ஸிக்யூஷன் எல்லாருக்குமே யூனிஃபார்ம் டேட்டா வந்து ப்ராப்பராக கிடைக்குது அதில். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, என்னன்னாக்கா இன்னோஸ்ட் ஐட்டம்ஸ் மற்றும் சப்பரண்டிங் ஐட்டத்துக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரொடக்ஷன் வெர்ஷன் வித் ப்ராப்பரான வேலிட் டேட்டு, வேலிட் லாட் சைஸ் இதெல்லாம் டிஃபைன் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து சரியான மாஸ்டர் டேட்டா இருக்கும், சரியான பிளானிங் அண்டு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூஷன் நடக்கும் இல்லை. அதனால பிஸ்னஸ் ப்ராசஸும் வந்து சரியான விதத்தில் எக்ஸிக்யூட் ஆகிறதுனால ப்ரொடக்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இசிசியில் பிளானிங் ஃபைலில் வந்து நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது, அதாவது நம்ம நெட் சேஞ்ச் வித் இன் ஹாரிசான், ரீஜென்ரேட்டிவ் பிளானிங், இல்லாட்டி பிளானிங் ஹாரிசன் வச்சு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். பட் S4HANA ஆச்சுனாக்கா இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. அதாவது பிளானிங் ஹாரிசான்ஸ் வந்து இப்போ S4HANA அந்த பிளானிங் ஃபைலில் இல்லை. அது இப்போ சிஸ்டம் வந்துட்டு நெட் சேஞ்ச் பிளானிங் அப்புறம் லோ லெவல் கோட்ஸ் இதை வச்சு தான் சிஸ்டம் வந்து பிளானிங் சீக்வன்ஸை உள்ளே கொண்டு வருது. அது லோ லெவல் கோட்னா ராமெட்லேருந்து ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வருது. அதில் இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஆச்சுனாக்கா பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எம்ஆர்பி லைவ் வந்துட்டு நம்ம வேகமாக வருத்தோம் இல்லைங்களா, அது வந்து இந்த பிளானிங் ஃபைல் சிம்பிளிஃபிகேஷன் தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு சிஸ்டம் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இதில். அது இல்லாமல் சிம்பிளிஃபிகேஷன் வந்துட்டு இன்னொன்று என்னன்னாக்கா எம்ஆர்பி வந்து பேரல் ப்ராசஸிங், அது ஃபாஸ்ட்டாக நடக்குதுனாக்கா பேரலாக ப்ராசஸ் நடக்குது, அதுக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் ஆகிருக்கு அதில். ஸோ கன்சல்டன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னாக்கா கிளையண்ட்ஸ் கூட உட்காந்து அவங்க பிளானிங் ஹாரிசான்ஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களோட பிளானிங் வேரியண்ட்டு ப்ளஸ் லாஜிக், அந்த எம்ஆர்பி ரன்னுடைய லாஜிக் இதெல்லாம் ப்ராப்பராக எப்படி டிஃபைன் பண்ணுறதை டிஃபைன் பண்ணிட்டு சொல்லியும் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸ்டோரேஜ் லொக்கேஷன் லெவல் பிளானிங்கும் எம்ஆர்பி ஏரியா பிளானிங்கும் டெக்னிக்கலாக இசிசியில் இருந்தது, ஆனாலும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணலை, ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக இருந்தது. அது S4HANAல எம்ஆர்பி ஏரியா வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்துட்டு பிளானிங் வந்து சப்கான்ட்ராக்டிங் லெவலில், ஸ்டோரேஜ் லொக்கேஷன் லெவலில் ப்ளஸ் இன்டர்னல் கன்சம்ஷன் ஜோனில் எப்படிலாம் மாறலாம்னு சொல்லி வருது. இன்டர்னல் கன்சம்ஷன் அப்படின்னாக்கா ஒரு மெட்டில் வாங்குறாங்க,
அந்த மெட்டீரியல் ப்ரொடக்ஷனும் யூஸ் பண்ணுறாங்க, ஆர்என்டியும் யூஸ் பண்ணுறாங்க, ஆஃப்டர் சேல்ஸும் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 3 பேரும் கான்ஃப்ளிக்ட் வருது. அப்போ இது ப்ராப்பராக சொல்யூஷன் வரணும்னாக்கா த்ரூ எம்ஆர்பி ஏரியா நம்ம சிம்பிளாக பண்ணலாம் அது. அது சிம்பிளிஃபைடாக இருக்கிறதுனால இந்த S400 யூஸ் பண்ணலாம் அதை. அதே போல் சப்கானானிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து விசிபிலிட்டி, அந்த சப்கானானியில் இருக்கக்கூடிய விசிபிலிட்டி ஆஃப் காம்பனண்ட்டு, அவங்க ரெக்குயர்மெண்ட்டு, சப்கானானிங் ஸ்டாக்கு ப்ளஸ் எக்ஸப்ஷன்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காக்பீட் வழியாக பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க அதில். இப்போ என்னன்னாக்கா இந்த மெயினாக வந்து சப்ளையர்ஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் ப்ளஸ் இஷ்யூஸ் இருக்கிறதுக்குலாம் இந்த எம்ஆர்பி ஏரியா கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதில். ஸோ அதனால் இந்த சப்கானாட்டிங் ஏரியா ப்ராசஸ் சரி, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எம்ஆர்பி ஏரியா ஃபார் ஸ்டோர் லெவல் பிளானிங் அண்ட் சப்கானாட்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து கன்சல்டன்ஸ் வந்து பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணி உள்ளே கொண்டு வரது பார்க்கணும். லாட் சைசிங் ப்ரொசீஜரும் ஷெடியூலிங்கும் எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னாக்கா இசிசிக்கும் S4னாக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அது. அதாவது ஸ்டாட்டிக் லாட் சைசிங் ப்ரொசீஜர், பீரியாடிக்கு, ஆப்டிமம் லாட் சைசிங் ப்ரொசீஜர் எல்லாமே இன்னும் கூட இருக்குது. என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்துட்டு எஸ்ஏபியினுடைய ரியல் டைம் எம்ஆர்பி எக்ஸிக்யூஷன் ஸ்பீடாக இருக்கிறதுனால இந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சிஸ்டமெல்லாம் இன்டர்ப்ட் பண்ண முடியுது. அதில் எம்ஆர்பி லைவ் இருக்கிறதுனால கால்குலேஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ்ஸு இந்த டிடிஎம்ஆர்பி பிபிடிஎஸ் கான்செப்ட்டுக்கெலாம் வந்துட்டு இந்த லாட் சைசிங் ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்து என்ன அக்காமடேட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி அக்காமடேட் பண்ணி மோர் ரெஸ்பான்சிவாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதில். ஸோ கன்சல்டன்ஸ் என்னென்ன செய்யணும்னாக்க அந்த மாஸ்டர் டேட்டா எல்லாத்தையும் ப்ராப்பராக வேலிடேட் பண்ணிட்டு அது எப்படி சரியான ப்ரொசீஜர் இருக்கணும், லாட் சைசிங் ப்ரொசீஜர் இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ளீன் ரியலிஸ்டிக் லீட் டைம் இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் மெயினாக அது. ஸோ நான் வந்து தனியாக ஒரு நம்ம பிளேலிஸ்ட் வந்து அந்த எஸ்ஐபி பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் ஒன்று போட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வீடியோவே பார்த்தீங்கன்னா லாட் சைசிங் ப்ரொசீஜர், இம்பாக்ட் ஆஃப் லீட் டைம் அண்ட் லாட் சைசிங் ப்ரொசீஜருடைய செட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதில் வந்து இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கேன். அந்த சேஞ்ச் என்ன இருக்குது, அது எப்படிலாம் வருதுன்ட்டு. ஸோ அதில் வந்து ஃபேக்ட்ரி கேலண்டர், அந்த ஹாலிடேஸு, அந்த லீட் டைம் டிஃபைன் பண்ணுறது, லீட் டைம் வந்து எங்கே ப்ரியாரிட்டி கொடுக்குது, ப்ளஸ் ஷெடியூலிங் பேராமீட்டர் மாற்றுறதுனால என்ன இம்பாக்ட் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதில் இசிசியில் டிமாண்ட் பிளானிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நிறைய இருந்தது. அதாவது 10, 20, 40, 50, 63, 52, 81, 82, 83 இது மாதிரி நிறைய இருந்தது அதில். அதாவது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்காஸ்ட் பேஸ் பிளானிங், மேக் டு ஆர்டர், அசம்பிள் டு ஆர்டர் அப்படின்ட்டு. எஸ்ஐபி வந்து S4 ஆனாலே அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு செலக்டட் பிளானிங் குரூப் எடுத்துகிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸ்க்கு அலைன் பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜி 10 அப்படின்னாக்கா எம்டிஎஸ், ஸ்ட்ராட்டஜி 20நாக்கா எம்டிஓ, ஸ்ட்ராட்டஜி 40னா ஃபோர்காஸ்ட் ப்ளஸ் ஆக்சுவல்ஸ், ஸ்ட்ராட்டஜி 50நாக்கா பிளானிங் வித்தவுட் ஃபைனல் அசம்பிளி. இந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லி தே ஆர் சஜஸ்டிங் இட். இது இல்லாமல் மாடர்ன் சப்ளை செயினில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஏபி என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கனாக்கா ட்ரெடிஷ்னல் ஃபோர்காஸ்ட் பேஸ் பிளானிங் மட்டும் போகாதீங்க, டிடிஎம்ஆர்பின்ற கான்செப்ட்டுக்கு உள்ளே போங்கன்றாங்க. அது என்னன்னாக்கா டீகப்ளிங் கான்செப்ட் அண்ட் பஃபர் பேஸ் மாடல். என்னன்னா இந்த எனி லெவல் ஆஃப் பிளானிங் வி கேன் டூ வித் பஃபர். ஓகே, டிடிஎம்ஆர்பி கான்செப்ட் பற்றி நான் தனியாக ஒரு செஷன் போடுறாங்க. இது இல்லாமல் பிஎம்ஆர்பி அப்படின்ற கான்செப்ட், ப்ரிடிக்டிவ் எம்ஆர்பி, இது நடக்க சிமுலேஷன், அதாவது கெப்பாசிட்டி அண்ட் மெட்டல் இம்பாக்டை சிமுலேட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நான் தனியாக ஒரு செஷன் போடுறேன் அதில். அதாவது நம்ம எஸ்ஐபி பைட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் தனித்தனி செஷன்ஸ் போடுறோம் அதில். ஸோ அஸ் யூசர் அண்ட் கன்சல்டன்ஸ் என்னன்னாக்க நம்ம வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர்கனைசேஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படிலாம் ஆர்கனைசேஷன் யூஸ் ஆகுது, அது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், ப்ளஸ் எந்த இடத்துல டிடிஎம்ஆர்பி சஜஸ்ட் பண்ணலாம், எங்கே பிஎம்ஆர்பி சஜஸ்ட் பண்ணலாம்ல பார்த்து அதை சஜஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண நம்ம ஹெல்ப் பண்ணணும். இசிசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷாப் ஃப்ளோர் அவுட்புட் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னாக்கா அந்த கண்டிஷன் டெக்னிக்ஸு, யூசர் எக்ஸிட்டை பேஸ் பண்ணி இந்த என்ஏசி ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அந்த பிரிண்டிங் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுனாக்கா நம்ம இப்போ அபாப் ப்ளஸ் ஃபங்க்ஷனல் எக்ஸ்பர்டைஸ் இருந்தால் தான் அது பண்ண முடியுன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. S4 ஆனால் என்னாச்சுனாக்கா அவுட்புட் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ பிஆர்எஃப் ப்ளஸ் அப்படின்ற கான்செப்ட், அதாவது பிஸ்னஸ் ரூல் ஃப்ரேம் ஒர்க் ப்ளஸ் அப்படின்ற கான்செப்டை போட்டு அக்ராஸ் மாடியூல்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்டிஷன்ஸ், ஃபார்மேட்ஸ், ரூல்ஸ் எல்லாமே ஒரு இன்ட்யூட்டிவ் டெசிஷன் டேபிள் அதில் போய் நம்ம டிஃபைன் பண்ணி கஸ்டம் கோடிங் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர், டெலிவரி, இதனுடைய லாஜிக்கு, லேஅவுட் எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் அதில். அதனால் கன்சல்டன்ஸுக்கு இப்போ என்ன ஆகுதுனாக்க இப்போ இருக்கக்கூடிய அவுட்புட் டைப்ஸ் இந்த இதெல்லாம் வந்துட்டு என்ஏசிலேருந்து பிஆர்எஃப் ப்ளஸுக்கு அதை அலைன் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டும் மாற்றிக்கலாம். அதை எனேபிளிங் த பிஸ்னஸ் யூசர்ஸ் டு கண்ட்ரோல் த அவுட்புட் ரூல்ஸ் வித் மினிமம் ஐடி இன்வால்மெண்ட் ரொம்ப தேவைப்படுது, கொஞ்சமாக தான் தேவைப்படும்.
அப்படின்னா என்ன ஆகுதுனாக்கா பிஆர்எஃப் ப்ளஸ் வந்துட்டு ஃபங்க்ஷனல் டீமுக்கு வந்துட்டு நிறைய கண்ட்ரோலை கொடுக்குது. ப்ளஸ் தே கேன் டிசைட் வாட் தே நீட் இன் த ரைட் வே. இந்த ட்ரெடிஷ்னல் எம்ஆர்பி கான்செப்ட் என்னன்னாக்கா ஃபோர்காஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து வருது அதில். அண்டு மேலே டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் எல்லா மெட்லையுமே லிங்க் ஆகிருக்கு. இதுக்கு சேலஞ்சாக வந்துட்டு தான் டிடிஎம்ஆர்பி, அதாவது டிமாண்ட் ட்ரிவன் மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங், டிடிஎம்ஆர்பி. இது என்ன கான்செப்ட் அப்படின்னாக்கா பஃபர் பொசிஷனிங் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த பஃபர் லெவல்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்ட் கன்சம்ஷன் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிக் டீகப்ளிங் பாயிண்ட்ஸ். அது எங்கெங்கெல்லாம் அந்த பஃபர் வைக்கணும்னு பார்ப்பாங்க. ப்ளஸ் அந்த பஃபர் எப்படி கல்குலேட் பண்ணுறது, அந்த பஃபர் லெவலை பேஸ் பண்ணி எப்போ வந்து சப்ளை பொசிஷன் ட்ரிகர் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நெட் ஃப்ளோ பொசிஷன்ற கான்செப்ட் இருக்கும் அதில். அதை பேஸ் பண்ணி தான் சப்ளையினுடைய ஆர்டர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த டிடிஎம்ஆர்பின்ட்டு தனியாக எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு சிம்பிள் கான்செப்டை தான் S4HANAலே வந்து சிஸ்டம் கூட லிங்க் பண்ணி தான் வந்திருக்கு இதில். ஒன்லி திங் வந்து நமக்கு டிடிஎம்ஆர்பி கான்செப்ட் தெரியணும், ப்ளஸ் எந்த ஃபியோரி ஆப்பை யூஸ் பண்ணி எதை பண்ணலாம் சொல்லி தெரிஞ்சதுன்னா போதும். அதில் இது இருந்ததுனாக்க என்ன ஆகும், பிஸ்னஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். மெயினாக வந்து ஹை வாலட்டைல் மெட்டீரியல்ஸு, ஹைலி சேஞ்சிங் மெட்டீரியல்ஸ் இருந்ததுனாக்கா அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு வந்து டிடிஎம்ஆர்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பஃபர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி செட் பண்ணுறோம், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறது வந்து கன்சல்டன்ஸுக்கும் சரி பிஸ்னஸ் யூசர்ஸுக்கும் ரொம்ப முக்கியம். இசிசியில் வந்து லாங் டேர்ம் பிளானிங் எல்டிபி அதை யூஸ் பண்ணி சிமுலேட்டிவ் பிளானிங் வந்து கான்செப்ட் இருந்தது. பட் நிறைய கம்பெனி வந்து யூஸ் பண்ணல. காரணம் என்னன்னாக்கா அந்த செட்டப் எஃபர்ட் மற்றும் அந்த சிஸ்டம் வந்து சரியான இன்டகிரேஷனோட கிடையாது. ஆனால் இப்போ S4HANAவில் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டிவ் எம்ஆர்பி பிஎம்ஆர்பின்ற ஒரு பவர்ஃபுல் அண்ட் விஷுவல் அண்ட் பிளானர் ஃப்ரெண்ட்லி கான்செப்ட் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிஎம்ஆர்பியில் வந்துட்டு நம்ம டிமாண்ட் பிளானை சிமுலேட் பண்ணிக்கலாம். அந்த டிமாண்ட் பிளானை பேஸ் பண்ணி சப்ளையர் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, இன்டர்னல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம சிமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ பிளானுடைய சிமுலேஷன், சப்ளையர் கெப்பாசிட்டி சிமுலேஷன், இன்டர்னல் சிமுலேஷன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து S&OP மீட்டிங் கூட டேரக்டாக லிங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஹையர் லெவலில் பிளான் போட்டுட்டு S&OP மீட்டிங்லேயே டிஸ்கஸ் பண்ணோம்னாக்கா அப்போயே எது கன்ஸ்டன்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்ன வேணா கன்சல்டன்ஸ் என்ன செய்யணும்னாக்கா அதில் எந்தெந்த எஸ்கேயூஸ்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான கான்செப்டில் கொண்டு வரணும், எந்தெந்த சப்ளையர்ஸு, எந்தெந்த ஒர்க் சென்டர்ஸ்லாம் இது மாதிரி இம்பாக்ட் வரும்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து இந்த பிஎம்ஆர்பி யூஸ் பண்ணுறது அப்படின்னு யூஸ் பண்ணாக்க இதை பேஸ் பண்ணி ஹவு தே கேன் டேக் த டெசிஷன் அப்படின்றத கொண்டு வரலாம். ஸோ எம்ஆர்பி ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு முன்னாடி பிஎம்ஆர்பி பண்ணிட்டு பண்ணோம்னாக்கா யூஸ்ஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கும். இசிசியில் அட்வான்ஸ் பிளானிங் வேணும்னாக்கா நம்ம எஸ்ஏபி ஏபிஓ இருக்கணும். அதுக்கு வந்துட்டு செப்பரேட் எஸ்சிஎம் சிஸ்டம் அது, ப்ளஸ் சிஏஎஃப் இன்டகிரேஷன் வேணும், ப்ளஸ் தனியாக மெயின்டைன் பண்ணணும் அது எல்லாமே. பட் S4HANAவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிபிடிஎஸ், அதாவது ப்ரொடக்ஷன் பிளானிங் டீட்டெயில் ஷெடியூலிங் அப்படின்றது இப்போ எம்பெடட் சிஸ்டமாக வந்து உள்ளே கொண்டு வந்தாச்சு. தனியாக ஒரு சிஏஎஃப் சிஸ்டம் தேவையில்லை, அதுக்கு தனி சிஸ்டமும் தேவையில்லை. இப்போ என்ன ஆகுதுனாக்கா இதில் ரியல் டைம் கேப்பபிலிட்டிஸ் என்னென்னாக்கா ஃபைனைட் கெப்பாசிட்டி ஷெடியூலிங், டைனமிக் பெக்கிங், மல்டி சோர்ஸ் பிளானிங் இது எல்லாமே உள்ளே கொண்டு வந்திருக்கு அதில். ஸோ கன்சல்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிபிடிஎஸ்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த ஸ்கோப்லாம் என்னென்ன இருக்குது, அந்த யூரிஸ்டிக் பேஸ்ட் பிளானிங் எப்படி செட் பண்ணுறது, இதெல்லாம் வச்சுட்டோம்னாக்க ஸோ பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ஒரு கிராஃபிக்கல் லெவல் பிளானிங் போர்ட்ஸு மற்றும் அலர்ட்ஸ் வந்து ஈஸியாக கொண்டு வந்து கொடுக்கலாம். ஸோ இது பிஸ்னஸ் ப்ராசஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ நம்ம பார்த்த இந்த மாடர்ன் ஃபீச்சர்ஸில் டிடிஎம்ஆர்பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாலடைல் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிஎம்ஆர்பி ப்ரிடிக்டிவ் எம்ஆர்பி அப்படின்றது சிமுலேட்டிவ் ட்ரிவன் பிளானிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எம்பெடட் பிபிடிஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபைனைட் ஷெட்யூலிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ S4HANA பொறுத்த வரைக்கும் பிபின்றது தனியாக ஒரு சிஸ்டம் நிற்கலை. இது வந்து எஸ்ஏபினுடைய இன்டகிரேட்டட் பிஸ்னஸ் பிளானிங் கூட நேச்சுரலாக இன்டகிரேட் ஆகிருக்கு அதில். ஸோ இந்த க்ளவுட் பேஸ்டு டூல் வந்து என்ன ஆகுதுனாக்கா பிளானிங் டீம் வந்து என்ன பண்ணலாம்னாக்கா அந்த டிமாண்டு, சப்ளை, இன்வென்ட்ரி எல்லாமே தே கேன் சிங்க்ரனைஸ் பிட்வீன் ஐபிபி அண்டு எஸ்ஏபி பிபி. ஸோ S&OP சைக்கிள்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டராக இருக்கும், அது இல்லாமல் மோர் கொலாபரேட்டிவாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் டைனமிக் சினரியோ பிளானிங் வித் மல்டிபிள் கேபிஐஸ். ஸோ அஸ் அ கன்சல்டன்ஸ் ஆர் பிளானிங் வந்து நமக்கு வந்து இந்த இன்டகிரேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ளெக்சிபிள் ப்ளஸ் ஒரு அடாப்டிவ் இந்த சப்ளை செயின் இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு வந்துட்டு ப்ளஸ் டெசிஷன் மேக்கிங் என்னென்ன நடக்குது, எது நடக்குதுன்ற ஃபேக்ட்லாம் தெரிஞ்சால் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து எப்படி இதை யூஸ் பண்ணலாம், எப்படி இன்டகிரேட் பண்ணலாம் ஐபிபின்றது கூட we should know it and implement it. சஸ்டைனபிலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செக் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு சும்மா ஏதோ யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்ற கான்செப்ட்லாம் இல்லாமல் இது ஒரு மேண்டேட்ரி ஆயிடுச்சு. எப்படி குவாலிட்டின்றது ஒரு இன்பில்ட் கான்செப்ட் ஆயிடுச்சு, மாதிரி சஸ்டைனபிலிட்டி வந்து ஒரு இன்பில்ட் கான்செப்ட் ஆயிடுச்சு அதில். இப்போ S4HANA பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன் பிளானிங் டீமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்காகனாக்கா எப்படி எனர்ஜி யூஸ் ஆகுது, எமிஷன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றத டிரான்சாக்ஷன்லேயே பார்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால எம்பெடட் இஎஸ்ஜி ரிப்போர்ட்டிங் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் வந்து இப்போ S4HANA உள்ளே வந்துருச்சு. இதனால ப்ரோஆக்டிவாக நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் எடுக்கிறதுனால
ப்ளஸ் அனலைசிஸ் ப்ளஸ் மானிட்டரிங் பண்ணும்போது ரெகுலேட்டரி டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம், ப்ளஸ் க்ரீன் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம், ப்ளஸ் சப்ளை செயின் டிரான்ஸ்பரன்சியும் நிறைய இருக்கும். ப்ளஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பெரிய டிஃபரன்ஷியேட்டராக நிற்கும். ஸோ இதனால என்னன்னா கம்பெனிக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். S/4HANA பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னாக்கா, கீப் தி இஆர்பி டிஜிட்டல் கோர் க்ளீன். அதாவது சிஸ்டத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணுன்றதா அது. அதனால என்னாச்சுனாக்கா, இந்த Z ப்ரோக்ராம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இருந்ததுனாக்கா என்ன ஆகும், இதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்கிரேடுக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் ஏதாவது என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், அதாவது புது ரிப்போர்ட்டு அல்ல புது லாஜிக்கு அல்ல புது ஆட்டோமேஷன்ஸ்னால் இதெல்லாம் வந்துட்டு எஸ்ஐபியுடைய பிடிபி, அதாவது பிஸ்னஸ் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம், இதில் பில்ட் பண்ணிட்டு இது வந்து த்ரூ எக்ஸ்டென்ஷன் ஃப்ரேம் ஒர்க் அல்லது ஏபிஐ மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வருது. இதனால என்ன ஆகுதுனாக்கா, நம்ம வந்து ஈஸியாக வந்து எனி சேஞ்ச் ஆர் புது ரிப்போர்ட் வந்து அலர்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பிஸ்னஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பிஸ்னஸ்க்கு. அதுக்கு வந்து பிடிபி அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் கஸ்டமைசேஷன் நிறைய பண்ணாதனால எனி அப்கிரேட்லாம் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவும் எஸ்ஏபி பிபிக்கு ரொம்ப அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அதில். அதாவது பிஎம்ஆர்பி கான்செப்ட் அதில் பார்த்தோம், நம்ம சிமுலேஷன் இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது அதில். அதே போல் இன்டெலிஜென்ட் அல்காரிதம்ஸ் சிஸ்டமில் வருது. அதை பேஸ் பண்ணி சிஸ்டம் வந்து ஏற்கனவே என்ன இஷ்யூ இருந்துச்சுனாக்கா அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ப்ளஸ் அதுக்கு அலர்ட் கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அதில். பெஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்படி எடுத்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்ஆர்பியில் வந்து எதை வந்து நம்ம பிளானை அட்ஜஸ்ட் பண்ணாக்கா பெட்டராக இருக்கும் அப்படின்றது கொடுக்குறாங்க அதில். ஸோ ஒரு பிளானர் வந்துட்டு என்னென்ன சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடியே சிஸ்டமே வந்து நிறைய சஜஸ்ட் பண்ண மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது அதில். அது இல்லாமல் ஏர்லி வார்னிங்ஸ் எங்கெங்கெல்லாம் பாட்டில் இருக்குன்னு பார்த்து ஏர்லி வார்னிங்ஸ் கொடுக்குறது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஃப்ரம் பிஎம்ஆர்பி. இந்த இன்னோவேஷன்ஸ் எல்லாமே இது வந்து ஒரு டெசிஷன்ஸ் வந்து ரொட்டீன் டெசிஷன்ஸ் வந்துட்டு ஈஸி பண்ணுறது ப்ளஸ் வேகமாக பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால பீப்புள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் ப்ராப்பராக திங்க் பண்ணிட்டு அடுத்த லெவலில் கொண்டு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கும் சேர்த்து சம்மரி பார்ப்போம் அதில். அதாவது இசிசி வர்சஸ் S/4HANA பிபியில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்ஆர்பி இன்ஜின். இசிசியில் வந்து எம்ஆர்பி டிரான்சாக்ஷன் MD01 MD02 இதெல்லாம் யூஸ் பண்ணிருந்தோம். S/4HANA இப்போ அது எம்ஆர்பி லைவ், அது MD01N அப்படின்ற டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது என்ன ஆச்சுனாக்கா, எம்ஆர்பி லாஜிக் வந்து அபாப் பேஸ்டு ப்ரோக்ராம் வந்து அனா டேட்டா பேஸ் லேயர் கொண்டு வந்ததுனால ரொம்ப ஃபாஸ்டராக ப்ளஸ் பேரல் எக்ஸிக்யூஷன் கொண்டு வந்தாச்சு. செகண்ட் பாயிண்டான யூசர் இன்டர்ஃபேஸ். இசிசி பொறுத்த வரைக்கும் எஸ்ஏபி ஜியூஐயில் இருந்தது, MD04 எல்லாம் இருந்தது. S/4HANA பார்த்தீங்கன்னாக்கா ரோல் பேஸ்டு ஃபியூரி ஆப்ஸ், அதாவது எம்ஆர்பி காக்பிட்னு இருக்கிறதுனால அதில் வந்து மோர் விஷுவல் அண்டு அலர்ட் ட்ரிவன் பிளானிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. தேர்ட் பாயிண்ட் ப்ரொடக்ஷன் வெர்ஷன். இசிசியில் வந்து இது ஆப்ஷனாக இருந்தது, யூஸ் பண்ணாங்க பண்ணாமல் இருந்தாங்க. பட் S/4HANA பொறுத்த வரைக்கும் மேண்டேட்டரி ஆக்கியாச்சு. அதனால பிளான்ட் ஆர்டரும் சரி சப்கான்ட்ராக்டிங்கும் சரி அது ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இல்லைன்னா ஆகாது. ஸோ அது வந்து எரர் வரும். அதனால வந்து மாஸ்டர் டேட்டாவுடைய கம்ப்ளீட்னஸ் வந்து என்ஷூர் பண்ணுறோம். அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அடுத்தது பிளானிங் ஃபைல் அண்ட் எம்ஆர்பி ஸ்கோப். இசிசியில் பார்த்தீங்கன்னா பிளானிங் ஹாரிசான் மற்றும் காம்ப்ளெக்ஸ் பிளாக்லாம் இருந்தது. S/4HANA பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால் நெட் சேஞ்ச் வித் லோ லெவல் கோட் அந்த கான்செப்ட்லேருந்து வரதுனால எம்ஆர்பியோட ஸ்பீடப் பண்ணுறதுக்கும் எம்ஆர்பி லைவ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக எம்ஆர்பி ஏரியா அண்ட் சப்கான்ட்ராக்டிங் இசிசியில் இருந்தாலும் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் இருந்தது. பட் S/4HANA வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எம்ஆர்பி ஏரியா பேஸ் பிளானிங் ஃபார் வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ். சப்கான்ட்ராக்டிங்காக இருக்கட்டும், என்டர் பிளான்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வேறு லொக்கேஷனில் யூசேஜுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக பிளானிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்னாக்கா இதுவும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பண்ண சொல்கிறாங்க அதில். அது இல்லாமல் புது கான்செப்ட் லைக் டிடிஎம்ஆர்பி இதில் வந்து ஃபோர்காஸ்ட் இண்டிபெண்ட் பிளானிங்காக கொண்டு வந்திருக்கு. அதாவது ஃபோர்காஸ்ட்டை பேஸ் பண்ணால் எல்லாமே தப்பு போகிறது, நிறைய மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு பேர் டிடிஎம்ஆர்பி யூஸ் பண்ணாக்கா ஃபோர்காஸ்ட் இல்லாமல் பிளான் பண்ணலாம், அதை பஃபர் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கு. அடுத்ததாக லாட் சைஸ் ஷெடியூலிங் வந்து கான்செப்ட் எதுவும் மாறல, பட் இருந்தாலும் இன்மெமரி ப்ராசஸிங் இருக்கிறதுனால இது வந்து நான் பிபிடிஎஸ் மற்றும் டிடிஎம்ஆர்பியோட ஃபுல்லாக கம்ப்ளீட் லிங்க் ஆகிருக்கு இந்த S/4HANA வந்து மற்ற சிஸ்டமுக்கு. அவுட்புட் ஃப்ரேம் ஒர்க் வந்து முன்னாடி NACE பேஸ் இருந்தது, இப்போ வந்து BRF+. என்னாச்சுன்னா பிஸ்னஸ் ட்ரிவன் அவுட்புட் மெத்தட் வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ நிறைய வந்திருக்கு அதில். அடுத்ததாக அட்வான்ஸ் ஷெடியூலிங், அது வந்து பிபிடிஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டம்லேயே டைரெக்டாக லிங்க் பண்ணியிருக்காங்க. தனியாக சிஏஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் தனி சிஸ்டம் எல்லாம் தேவையில்லை. இப்போ S/4HANA பார்த்தீங்கன்னா ஃபைனட் கெப்பாசிட்டி ஷெடியூலிங், சீக்வன்சிங் அண்டு பெக்கிங் எல்லாம் ரியல் டைமில் பண்ணிக்கலாம் அதில். அதே போல் சிமுலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இசிசியில் வந்துட்டு லாங் டேர்ம் பிளானிங் இருந்தது, இப்போ வந்துட்டு பிஎம்ஆர்பி ப்ரிடிக்டிவ் எம்ஆர்பின்ற கான்செப்ட் வந்து இருக்குது அதில். இது பவர்ஃபுல் விஷுவல் சிமுலேஷன் டூல். இது யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அதாவது வெண்டர் கெப்பாசிட்டி, இன்டர்னல் கெப்பாசிட்டி, டிமாண்டுடைய சிமுலேஷன் இது எல்லாமே பண்ணி பார்க்கலாம்.
அதில் எம்ஆர்பி பெர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடிலாம் இசிசி வந்து நிறைய ஹவர்ஸ் எடுத்துக்கும். பட் இப்போ வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகுது நமக்கு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ்ஸு பிளானருக்கு வந்து ரெஸ்பான்சிவ் உடனே டக்கு டக்குன்னு பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன் டோட்டலாக த கோர் லாஜிக் வந்துட்டு ஃபெமிலியர் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது. ஆனால் எக்ஸிக்யூஷன், பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அதில். ஸோ S4 HANA போகிறது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ரன்னிங் ஃபாஸ்டர், இட் இஸ் அபவுட் பிளானிங் ஸ்மார்ட்டர். ஸோ ஆர்கனைசேஷனுக்கும் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். S4 HANA வந்து கண்டினியூஸாக இவால்வ் ஆகிட்டே இருக்குது. இயர் ஆன் இயர் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க அதில். ஸோ நம்ம வந்து முன்னாடி பார்த்த மாதிரி R2லேருந்து R3, R3லேருந்து அடுத்த வருஷம் சொல்லி போயிட்டே இருக்காங்க. அது இல்லாமல் இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்போது என்னென்ன நடந்திருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, SAP என்ன பண்ணுறாங்க, சிம்பிளிஃபிகேஷன் லிஸ்ட்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாங்க எவ்ரி ரிலீஸ்க்கு. அதனுடைய லிங்க்லாம் கூட நான் அந்த டிஃபரன்ஸ் பார்க்கும்போது அதில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிங்க் இருக்கும், நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஒரு வெர்ஷனுக்கு என்ன மாறுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அஸ் லேர்னர் ஆர் கன்சல்டன்ட் என்ன பண்ணணும்னாக்கா இந்த சேஞ்சஸ் வந்துட்டு யூ ஷுட் கீப் அப்டேட்டட். ஏன்னா இப்போலாம் இந்த 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த ப்ரைவேட் க்ளவுட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சேஞ்ச் நடந்து போய் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ S4 HANA சேஞ்சுன்றது வந்து ஒரு டெக்னிக்கல் அப்கிரேட் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் சேஞ்ச் பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கு. மெயினாக வந்து பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பிஸ்னஸ் யூஸரும் சரி, கன்சல்ட்டும் சரி, இது ஃபோக்கஸ் பண்ணிட்டு எப்படி பிஸ்னஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்பி சிம்பிளிஃபிகேஷன் நடந்திருக்கு, ஸ்ட்ராட்டஜி குரூப்புடைய ரிஃபைன்மெண்ட் இருக்குது, ஃபாஸ்டர் சிமுலேஷன் வித் பிஎம்ஆர்பி. இதெல்லாம் புது டூல்ஸ். இதெல்லாம் வச்சுனாக்கா இதை வச்சு பிளானிங் பெட்டராக பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணலாம், நிறைய ஸ்மார்ட்டாக டெலிவர் பண்ணலாம். ஸோ கன்சல்டன்ஸ் என்ன செய்யணும்னாக்கா, யூ டு ரீதிங்க் அபவுட் கான்ஃபிகரேஷன்ஸ் ப்ளஸ் டீமோடைய எஜுகேஷன் ப்ளஸ் அன்லாக் த பிளானிங் பொட்டன்ஷியல் லைக் டிடிஎம்ஆர்பி, பிஎம்ஆர்பி, பிபிடிஎஸ் இதெல்லாம் வந்து எப்படி அன்லாக் பண்ணலான்னு பார்க்கணும். ஸோ அப்போ என்னன்னாக்கா ஜஸ்ட் ECC to S4 HANA மைக்ரேஷன் டெக்னிக்கலி வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் திங். What we should do that, how to use the business, how to use the S4 HANA for business improvement. For example, service level எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்வென்ட்ரி எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, ப்ளஸ் பிளானிங் எஜிலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த வாய்ப்பு வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் வந்து நம்ம ஒரு குவிஸ் வழியாக இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இது ரெஃப்ரெஷ் பண்ணுற கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை, இது உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எம்ஆர்பி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், ரைட்? அதாவது எம்ஆர்பி லைவ் போகும்போது என்ன டெக்னிக்கல் அட்வான்டேஜ், கிளாசிக் எம்ஆர்பியை விட எம்ஆர்பி லைவ் போகும்போது என்ன மேஜர் டெக்னிக்கல் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் பெனிஃபிட், இப்போ எம்ஆர்பி லைவ் பொறுத்தனால என்ன பெரிய கிரிட்டிக்கல் பெனிஃபிட். ஃபியூரி எம்ஆர்பி காக்பிட் யூஸ் பண்ணும்போது என்ன மேஜர் பெனிஃபிட் ஃபார் SAP PP என்ன வருது. அப்புறம் ஃபியூரி ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் வந்துட்டு எண்ட் யூசர் இன்ட்ராக்ஷன் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு இது இம்ப்ரூவ் பண்ணுது. ப்ரொடக்ஷன் வெர்ஷன் வந்துட்டு மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க இல்லையா, ஏன்? இப்போ வேலிட் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இல்லைன்னா என்ன நடக்கும். இப்போ இதில் வந்துட்டு எந்த பிளானிங் ஃபைல் சிம்பிளிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம நடந்திருக்கு இதில், அதாவது பிளானிங் ஃபைல் சிம்பிளிஃபிகேஷன் என்ன நடந்திருக்கு, எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வந்துட்டு SAP சஜஸ்ட் பண்ணுறாங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுக்கு. எந்த பிளானிங் ஸ்ட்ராட்டஜி வந்து DDMRPக்கு அதாவது வரும்போது அதாவது தேவையில்லை அப்படின்றாங்க. அதாவது எதை பேஸ் பண்ணி DDMRPக்கு வந்துட்டு பண்ணாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதில் டிஎம்ஃபசைஸ் எம்ஆர்பி வந்து இது வேணான்னு சொல்கிறது, DDMRPக்கு எது வேணான்னு சொல்கிறது. S4 HANA பிளானிங் டூல் வந்துட்டு சிமுலேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. அதில் வந்துட்டு எந்த இது வந்துட்டு சிமுலேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த பிளானிங் டூல் வந்து சிமுலேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ வந்து DDMRP ரெக்கமெண்ட் பண்ணணும் பிஸ்னஸ்க்கு, எப்போ வந்து DDMRP ரெக்கமெண்ட் பண்ணணும். PPDS மேஜர் பெனிஃபிட் என்ன, எம்பெடட் PPDS வந்து மேஜர் பெனிஃபிட் S4 HANAக்கு என்ன. இப்போ NAC யூஸ் பண்ணுறோம் கரண்ட் ECCல, அது எந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. இதில் வந்து இன்டகிரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் S4 HANA PPல இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து அதை கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரு SAP கன்சல்டன்ஸ் வந்துட்டு
அந்த S4HANAவுடைய சேஞ்சஸ்லாம் வந்து எங்கே போய் பார்க்கலாம்? இதனுடைய ஆன்சர்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு தனியாக நான் ஒரு செஷன் போட்டிருக்கேன் அதில். அது லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், அங்கே பாருங்கள் எல்லா ஆன்சர்ஸும். இந்த செஷனில் ஜாயின் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. மெயினாக வந்து நம்ம எஸ்ஏபி பிபியில் இசிசிக்கும் S4HANAக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம் அதில். இது வந்து உங்களுக்கு ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதில். அதாவது S4HANAவுக்கும் இசிசிக்கும் உள்ள வித்தியாசம், என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு, என்ன பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்டு ப்ரொடக்ஷன் யூசர் அல்லது கன்சல்டன்ட் யாராக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அதாவது நீங்கள் பிஸ்னஸ் யூஸராக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே வந்து இது வந்து வெறும் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே கிடையாது. இது வந்து பிஸ்னஸுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற சேஞ்ச் இந்த S4HANA கொண்டு வரது. ஸோ அதனால் இது வந்து கண்டினியூஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக சிம்பிளிஃபிகேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ப்ளஸ் புது பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால் பார்த்துட்டே இருக்கும். ஓகே, அடுத்த செஷனில் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ, பை, ஹாப்பி லேர்னிங்.